ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசை வெத. ஒரு இசை சாம்ராஜ்யத்தினை ஆண்டு கொண்டிருந்த இளையராஜாவினுடைய ரசிகர்கள்லாம் ரஹ்மான் என்கிற புதிய அலையின் மீது இந்த ரசனை மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? ரஹ்மானுடைய வரவு அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத வரவு. நிறைய பேர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இசையமைப்பாளர். அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எம்.எஸ். விஸ்வநாதன், அதுக்கடுத்து இளையராஜா, அதுக்கடுத்து ரஹ்மான். ரஹ்மானுக்கு பிறகு என்ன ட்ரெண்ட் செட்டர் இல்லை. நீங்க ஒப்புக்கொள்ளல ட்ரெண்ட் செட்டர் வந்திருக்காங்க? இல்ல நிறைய இசையமைப்பாளர்கள், சந்திரபோஸ் வந்தாரு, தேவா வந்தாரு, வித்யாசாகர், ஹாரி ஜெயராஜ், அனிருத், ஜிவி பிரகாஷ்னு ஒரு வரிசை வந்துகிட்டே தான் இருக்கு எப்பொழுதுமே. இல்ல இப்ப நான் ஒன்னும் கொண்டு கேட்கிறேன். ஏறத்தாழ கவிஞர்களை கொண்டாடாத மரபு என்பது ஒன்று இசையில கிடையாது. அதை தொடங்கி வைத்தது இளையராஜா என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அது குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னா அவருக்கும் வைரமுத்துக்குமான அந்த சண்டைன்னு சொல்றதை விட அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. இதுக்கு பிறகு பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல உச்சபட்சமான கற்பனை உள்ள பாடல்கள் வராம ராஜா சார் பாத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு. அது குற்றச்சாட்டு உண்மைதான். அவர் ஒரு முறை ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. என்னன்னா, கோழி கூது படத்துல ஒரு காதல் பாட்டு வரும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசை வெத. இந்த பாட்டு வருது இல்லையா, இதுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, சாதாரணம் இதை வந்துட்டு ஆ ஈனாலும் எடுபடுமே அப்படிங்கிறார். அது எப்படி எடுக்கணும்? ஆனா இதற்கு நேர்மாறாக வித்யாசாகர் போன்ற இசையமைப்பாளர்கள் சிறந்த கவிதைகளை பாடலாக்குகிற முயற்சியில வித்யாசாகர் போன்றவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ரஹ்மான் கூட கவிதைகளை கூட பாடலாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகுன்னு வைரமுத்துடைய கவிதை. கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழி அழகு கார் கூந்தல் பெண் அழகு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு வரி உண்டு. கே பாலச்சந்தர் அவர்கள் பாராட்டிய ஒரு வரி உண்டு. அவ்வைக்கு கூண் அழகுன்னு எழுதியிருப்பார். ஆமா, ஆச்சரியமான. உங்களுக்கு விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறதே அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன அப்படின்னா, அடிய எடி மாமா நுனி நாக்கால பொட்டு வச்சா நெட்டி தள்ளாத. நீங்க உச்சபட்சமான கற்பனை இதெல்லாம். நீங்க விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறது என்ன, அது சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த ரசத்தோட கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க நுனி நாக்கால பொட்டு வச்சா நெட்டி தள்ளாத, நீங்க யோசிக்காத முடியாத ஒரு வரிகளை போட முடியுது. அப்படிங்கிறப்ப வித்யாசாகருக்கு இடம் கொடுத்துருக்காரு. சமகால திரைப்பட பாடல்கள் என்னவாக இருக்கிறது, கடந்த காலங்களில் அது என்னவாக இருந்தது, சமகால திரைப்பட பாடல்களினுடைய போக்கு குறித்து நம்மோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறார் ஆலங்குடி வெள்ளச்சாமி. வணக்கம். வணக்கம். 90களினுடைய காலகட்டத்திலே ரோஜா என்கிற திரைப்படத்தின் வழியாக அன்றைய திலீப் குமார் ஏஆர் ரஹ்மானாக மாறிய போது ஒரு இசை சாம்ராஜ்யத்தினை ஆண்டு கொண்டிருந்த இளையராஜாவினுடைய ரசிகர்கள்லாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறுவதை விடவும் கடினமானது ஒரு இசையிலிருந்து இன்னொரு இசைக்கு ஒரு மனிதன் தாவுவதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரசனை மாற்றம் என்பது ரஹ்மான் என்கிற புதிய அலையின் மீது இந்த ரசனை மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? ஒற்றை வரையில் சொல்லிட முடியாது. இளையராஜாவுடைய அந்த சாம்ராஜ்யம்ங்கிறது அதுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷம். ஒரு 16 வருஷம் அவர் அன்னக்கிளி வெளியான ஆண்டு எது? அன்னக்கிளி 1976. 76லேருந்து 92 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் அவர் நிறைய ஒரு படத்து வருஷத்துக்கு 50 படம் 60 படம் இந்த மாதிரி படங்கள் அவருக்கு எக்கச்சக்கமாக படங்கள் வந்தது. அந்த நேரத்தில் ரஹ்மானுடைய வரவு அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத வரவு. இப்படி ரஹ்மான் படம் பண்ணுவாரா அப்படின்னா வேறு யாருமே இல்லைன்னா நிறைய பேர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இசையமைப்பாளர்கள். அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எம்.எஸ். விஸ்வநாதன், அதுக்கடுத்து இளையராஜா, அதுக்கடுத்து ரஹ்மானுக்கு பிறகு என்ன ட்ரெண்ட் செட்டர் இல்லை. நீங்கள் ஒப்புக்கொள்ளல ட்ரெண்ட் செட்டர் வந்திருக்காங்கன்னு? இல்லை நிறைய இசையமைப்பாளர்கள், சந்திரபோஸ் வந்தார், தேவா வந்தார், வரிசையா வித்யாசாகர், அப்படி தொடர்ச்சி வந்துக்கிட்டே தானே இருக்கு. ஹாரி ஜெயராஜ், அனிருத், ஜிவி பிரகாஷ்னு ஒரு வரிசை வந்துக்கிட்டே தான் இருக்கு எப்பொழுதுமே. இல்லை இப்போ நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் நடிகர்கள் கவனிக்கல. தியாகராஜ பாகவதர் சின்னப்பா, அதுக்கடுத்து எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கடுத்து ரஜினி கமல், அதுக்கடுத்து விஜய் அஜித். அதானே ட்ரெண்டு.
எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் ட்ரெண்டுங்கிறது அப்படித்தான் அமையும். இசையமைப்பாளர்களுக்கு அதான் கணக்கு. எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ரஹ்மான், அதுக்கு பிறகு இருக்காங்க. ட்ரெண்ட் செட்டராக யாரும் இல்லை. ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கன்னா ஒரு பேட்டர்னை மாற்றி போடுறவங்களுக்கு பேர் தான் ட்ரெண்ட் செட்டர். அப்போ நீங்கள் ரஹ்மானுடைய பேட்டர்னை மாற்றலை. இது வந்து இப்போ கூட்டு கலவையாக ஓடிட்டு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்க சமைக்கிறது மாதிரி ராஜாவில் கொஞ்சம், ரஹ்மானில் கொஞ்சம், கதம்ப மாலை கட்டுறது மாதிரி. ஆமாம், கட்டுறது மாதிரி பண்ணுறாங்களே ஒழிய ட்ரெண்ட் செட்டரான யார் வரலாம், இனி வருவாங்க. யாரும் எந்த கலைஞர்களும் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரஹ்மானுடைய ட்ரெண்டு தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து டயலூட் பண்ணி நீர்த்து போகிற வகையில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அந்த இசை இருக்கு இல்லையா, ரஹ்மானுடைய இசை, அந்த யாரும் எதிர்பார்க்காம வந்தார். ஏன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இசைக்குள்ளே ராஜாவுடைய பாடல்களிலிருந்து இந்த பக்கம் தாவனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்போவுமே எம்எஸ்வி கிட்டேருந்து ராஜா கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கிடையாதா? அதுவும் கிடையாது. நீங்கள் ஒரே ஆள் ஏஎம் ராஜா பாட்டு கேட்குறவங்க இருக்காங்க, அவங்களே எம்எஸ்வியோடைய பாட்டு கேட்பாங்க, அவங்களே சந்திரபோஸ் பாட்டு கேட்பாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, கால ஓட்டத்தில் ஒரு அந்த தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு புது சவுண்டு எல்லாருக்குமே தேவைப்படுது. ஒரு இசையை குறித்த வரைக்கும் ஒரு புது ஒரு ஒலி கேட்குறப்ப அந்த ஒலிக்கு ஒரு மக்கள் தயாராகிறாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேனே ஒழிய இவங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து எம்கே தியாகராஜ பாகவதனுடைய இன்னொரு வடிவமாக தான் ஸ்ரீராம பார்க்குறாங்க. நீங்கள் அத்தனை ஆண்டு கழித்து ஒரு 70-50க்கு பிறகு 75 வருஷம் கழித்து ஸ்ரீராமுடைய அந்த குரல் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஒரு புது குரல் தேவைப்படுது. அந்த புது குரல் தேவைப்படுறப்ப தான் அந்த புது ஒலி வடிவம் தேவைப்படுறதான் ரஹ்மான் மாற்றலை. அது வரைக்கும் யாரும் மாற்றலை, புது ஒலி வடிவத்தை மாற்றலை. நீங்கள் வந்து தேவா வந்திருப்பார், சந்திரபோஸ் வந்திருப்பார், எத்தனை பேர் வந்தால் கூட இன்னொரு வடிவம் வர்றப்ப மக்களுக்கு அந்த புது வடிவம் தேவைப்படுது. தேவா பாட்டு கேட்கும்போது எங்கோ ஒரு சாயல் கேட்குமோ, அதனால் அது தனித்துவம் பெறலையா? இல்லை, தேவாவுடைய பாட்டில் நீங்கள் வந்து அவருடைய தனித்துவம் தனியாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. அது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா வடிவம்ங்கிறாங்க, ரஹ்மான், அப்படின்லாம் இல்லை. அவங்களுக்கு தனித்துவம் இருக்குது. ஆனால் அந்த ஒலி வடிவத்தில் மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் அந்த பேட்டர்னில் சவுண்டிங் சேஞ்ச் ஆகாது. ஆமாம், அந்த அதில் மாத்திரப்ப தான் நீங்கள் வந்து நமக்கு ஒரு புது வடிவம் கிடைக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்விகிட்டேருந்து ராஜா வர்றப்ப நீங்கள் சவுண்டிங்கில் வித்தியாசம் பண்ணலை. அவர் அந்த நேரத்தில் நீங்கள் தொழில்நுட்பம் பெருசாக வளரல. எப்போ மாற்றுறார் அப்படின்னா பிரியா படத்துக்கு பிறகு தான் அவர் மாற்றுறார். பிரியா படத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோஃபோனிக் சிஸ்டம் வருது, அதுக்கு பிறகு தான் மாற்றுறாங்க. ஆனால் அவர் என்னென்னா அவருடைய இசை வடிவத்தை மாற்றுறார். அந்த இசை வடிவத்தை மாற்றுறப்ப ஒரு எங்கேயும் கேட்காத ஒரு அந்த அந்த அலை வந்து ஜானகி அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஆனால் ராஜாட்ட பாடுறப்ப வேறு ஒரு வடிவத்தில் வருது. அது மாதிரி ரஹ்மான் என்ன அப்படின்னா ஒரு புது வடிவத்தை, இசை வடிவத்தை கொடுக்குறாரு. இல்லை, இப்போ மெலடி பாடல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய இசையமைப்பாளர்களுக்கு மட்டும்தான் மெலடி வந்து வசப்படும். வந்து மற்றவர்கள் யார் வேணாலும் குத்துப்பாட்டு போட்டுடலாம், நான் மெலடிக்கு வந்து ஒரு மேதமை வேணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது உண்மை? அது இல்லை, அது உண்மை இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஊரில் குழவை போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒன்றும் இசை கற்றுக்கிட்டுலாம் வரல. கிராமத்தில் பாட்டு பாடுற அம்மாவிலேருந்து பாட்டியிலேருந்து அவங்க சந்திரரே சூரியரே அப்படிங்கையில் அதுக்குள்ளே ஒரு மெலடி வடிவம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு வலியை உள்வாங்கிற தன்மை இருக்கும். நீங்கள் அவங்கள உணர்வு இருந்தால் போதுமே ஒழிய நீங்கள் இசையிலே பாண்டித்துவம் பெற்று அவங்க வந்து அப்படி வரணும் அப்படிங்கிறது அதில் ஒரு கணக்கே இல்லை. இல்லை, இப்போ இசை கற்றுக்கொள்ளாமலே கூட பல பேர் இசையமைப்பாளர் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் ஆமாம், அதில் என்ன மாற்று? இப்போ டி ராஜேந்தர் மாதிரிலாம் பல இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. நீங்கள் பல பேர் சொல்லுவாங்க, சிற்பி பல பேர் சொல்லுவாங்க, பின்னாடி கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த தாக்கத்தை வச்சு அவங்களுக்கு அந்த இசையை வச்சுக்க வந்துருக்காங்க, பின்னாடி கற்றுக்குறாங்க. அது அவங்களுக்கு என்னென்னா ஒரு சோகப்பாட்டுன்னா அவங்களால சோகத்தை கொடுக்க முடியுது. அவங்க அதுதானே அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளரை வந்து இவர் இந்த ராகத்தை எல்லாம் கற்றுக்கிட்டாரா, இல்லை இவர் வந்து இதெல்லாம், அது அவங்க மேதமையை காட்டுறது. ஆனால் மக்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பாட்டு கேட்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு இனிமை இருக்கணும். சோகப்பாட்டுனா அவங்க மனசுக்குள்ளே கரைஞ்சிக்கணும், மகிழ்ச்சியான பாட்டா ரைட், காதல் பாட்டா காதலியை நினைக்கணும், அவ்வளோதான். அப்படித்தானே ஒழிய நீங்கள் எனக்கு என்ன எதிர்ப்பு எதுன்னா, ஆரம்பத்தில் ரஹ்மான் வர்றப்போ நான்லாம் வந்து ராஜாவை ரொம்ப விரும்பினார். ஆனால் ரஹ்மான் வர்றப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஏன் கணக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ராஜா சாருடைய அந்த வீச்சு இருக்குல்ல, இசை வீச்சு இருக்குல்ல, அது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் போய்கிட்டு இருக்கப்ப அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் போகும். ஸ்ட்ரிங்ஸ்னால் ஒரு 10 வயலின் 20 வயலின் போகும். ஒரு வயலின் போகிறோம் அதில் போகும், அதுக்குள்ளே செலோ பேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்.
இப்போ கேவி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் இவர்கள் காலத்தில் வந்து கவிஞர்கள் வந்து கொண்டாடப்பட்டார்கள் என்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஏறத்தாழ கவிஞர்களை வந்து கொண்டாடாத மரபு என்பது ஒன்று இசையில இருந்து கிடையாது. அதை தொடங்கி வைத்தது இளையராஜா என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். கவிஞர்களை கொண்டாட தவறிவிட்டாரா இளையராஜா? அது காலங்கால பாடலாசிரியர்களை புறக்கணித்திருக்கிறாரா? புறக்கணிக்கலை, பாடலாசிரியர்களை புறக்கணிக்கலை. அது குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னா அவருக்கும் வைரமுத்துக்குமான அந்த சண்டைன்னு சொல்கிறத விட அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. இதுக்கு பிறகு பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல உச்சபட்சமான கற்பனை உள்ள பாடல்கள் வராமல் ராஜா சார் பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு வாங்க. குற்றச்சாட்டு உண்மைதான். ஆனால் பல பாடல்கள் உண்டே. நீங்கள் ஒரு இல்லை, இப்போ வைரமுத்துக்கு நிகராக எழுதக்கூடிய பாடலாசிரியர்களாக அறிவுமதி இருந்தாரு. ரொம்ப இலக்கிய தரமாக எழுதக்கூடிய நீண்ட காலமாக திரைப்பாடல் எழுதிய புலமைப்பித்தன் இருந்திருக்கிறாரு. மூமேத்தா, நா. காமராசன், முத்துலிங்கம், ஒரு பெரிய வரிசை உண்டு தானே? ஆமா, பெரிய வரிசை உண்டு. மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாருமே இளையராஜாட்ட எழுதியிருக்கிறாங்க இல்லையா? ஆமா. அதை மீறி வந்து கவித்துவத்தை வந்து கொண்டாடுகிற ஒரு விஷயத்தை வந்து இளையராஜா தானே பாடலாசிரியராக கருதி கொண்டாரா? என்ன காரணம் அது? இல்லை, அதுக்குள்ள என்னென்ன அப்படின்னா, அதாவது ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதும்பாங்க. என்னென்னா 2 இசையமைப்பாளர் இருந்தால் பிரச்சனை இருந்தால் ரைட்டு. அவர் என்ன அப்படின்னா, என்னுடைய இசை தான் கூடுதலாக கவனம் பெறணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கருத்து. வரிகளை தாண்டி அவருடைய இசை பிரதிபலிக்கணும். ஆமாம், அவர் இசை வந்து அந்த உணர்வு அவருக்கு உண்டு. அவர் உண்டுங்கிறத விட நமக்கே உண்டு. அவருடைய இசையில் வந்து பெரிய உணர்வுகளை கடத்தக்கூடிய அந்த பக்குவம் உண்டு அவருக்கு, அந்த இசைக்கு. அது நமக்கு ஒரு மாற்றெல்லாம் கிடையாது. அவர் ஒரு முறை ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. என்னன்னா, கோழி கூது படத்தில் ஒரு காதல் பாட்டு வரும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசை வெத, இந்த பாட்டு வருது இல்லையா? இதுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, சாதாரணமாக இதை வந்துட்டு ஆ ஈனாலும் எடுபடுமே அப்படிங்கிறாரு. அது எப்படி எடுபடும்? அது எப்படி எடுபடும் நமக்கு தெரியல. அவர் சொல்றாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்குவார். இசை தான் உச்சமே ஒழிய அவருடைய எழுத்து உச்சம்னா, அவருடைய பேச்சு உச்சம்னா நம்மளால் ஒருபோது சொல்ல முடியாது. அப்போ என்னென்னு உள்ளுக்குள்ள பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேற்று நெஞ்சுக்குள்ள சார காத்துங்கிறப்ப அது வேற ஒரு இடத்துக்கு போகுது. நீங்கள் சூடு கண்ட ஈர மூச்சு தோளை சுட்டு காயமாச்சுங்கிறப்போ ஒரு சங்க இலக்கிய வரியை கொண்டு வந்து ஒரு கவிஞன் போடுறப்ப அது இன்னொரு உச்சத்துக்கு போகுது. அவர் அதை என்ன சொல்றாருன்னா, ஆ ஈ ஊனாலும் என் பாட்டு எடுபடுன்றார். அப்போ அதுலேருந்து என்னென்னா, என் இசை தான் உயர்த்தி அப்படின்னு அவர் சொல்கிற அந்த இடத்துக்கு நம்ம அதுதான் நம்ம கிரகிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த பேச்சு நமக்கு இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த இசை குறித்து இசையோடு அந்த வரி சேர்ந்தா இன்னும் அது உச்சம் பெறுது இல்லையா? அது வந்து ராஜா சார் காலத்தில் ஒரு வைரமுத்துக்கு பிறகு அவர் வந்து நல்ல பாடல், அதை வரிகள் வராமல் பார்த்துக்கிட்டாரு. நல்ல பாடலாசிரியர்களை நல்ல வரிகள், ரொம்ப உச்சபட்சமான வரிகள் வராமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு திரை இசை உலகத்தில் உண்டு. ஆனால் இதற்கு நேர்மாறாக வித்யாசாகர் போன்ற இசையமைப்பாளர்கள் வந்து சிறந்த கவிதைகளை பாடலாக்குகிற முயற்சியில் வந்து வித்யாசாகர் போன்றவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ரஹ்மான் கூட கவிதைகளை கூட பாடலாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், நிறையா கவிதைகளை பாடலாக்கியிருக்காரு. நீங்கள் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகுன்னு வைரமுத்துடைய கவிதை. இந்த கவிதையை ஏற்கனவே எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து பொதிகை தொலைக்காட்சிக்காக ஒரு முறை பண்ணியிருக்கார். ஜெயச்சந்திரனும் அணிஜெயராமும் பாடியிருக்காங்க. அது பெரிய அளவுக்கு பிரபலமாகலை. கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழி அழகு கார் கூந்தல் பெண் அழகு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு வரி உண்டு. கே. பாலச்சந்தர் அவர்கள் வந்து பாராட்டிய ஒரு வரி உண்டு. அவ்வைக்கு கூணு அழகுன்னு எழுதியிருப்பார். ஆமா, ஆச்சரியமான உங்களுக்கு கூணுங்கிறது வந்து எப்போ அழகுக்கு எதிரான ஒரு உணர்வை தான் எப்போ. ஆமா ஆமா, அவ்வைக்கு கூணு அழகுன்னு எழுதுனது இருக்குல்ல. ஆமா, ரொம்ப ஒரு மகத்தான ஒரு. ஆமா, அது என்ன அப்படின்னா, அது இந்த படத்துக்காக எழுதவே இல்லை, இந்த படத்துக்கு தேவை கருதி வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா பாடல்களை வந்துட்டு பண்ணியிருப்பாரு. பின்னாடி அந்த காலகட்டத்தில் வித்யாசாகரை கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா பாடல்களை பாடல்களுக்கு மெட்டு பண்ணியிருப்பார். இன்னும் சொல்ல போனால் கேட்டே வாங்குவார் வித்யாசாகர். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் வேணும் சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் சார். இவங்க வந்து நம்ம எல்லாரும் ஒரு சில பாட்டை ரொம்ப ரசிப்போம். வாடி வாடி நாட்டுக்கட்டை வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கவிஞர் அறிவுமதியுடைய பாடல். வாடி வாடி நாட்டுக்கட்டை ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். அடுத்து அது ஒரு வரி போடுவாங்க. என்ன அப்படின்னா, ஆளில்லா தங்கற அதுக்கு இப்போ என்னங்கிற இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஆளில்லா ஆத்தங்கரைக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்காரு சார், இன்னும் வரி வேணும் சார், இன்னும் வரி வேணும் சார், இன்னும் வரி வேணும் சார்னு எத்தனை வரி, கிட்டத்தட்ட ஒரு 500 வரி எழுதியிருப்பார். அவரே சொல்கிறார், எப்போ இவ்வளவு எழுதிட்டப்பா அப்படின்ற.
இது என்ன வடிவை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஒருத்த வந்து உச்சபட்சமாக ஒரு பெண்ணுடைய மோகத்தில் இருக்கான், அவ சாதாரணமாக தட்டி விட்டு கிடக்குறா. அதுக்கு இப்போ என்னங்கிற படா கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, கெஞ்சுனா மிஞ்சுவா, மிஞ்சுனா கெஞ்சுவா. ஆமா, நீங்க அதுக்குள்ள சங்க இலக்கிய வரிகளை தான் எடுத்து போட்டிருப்பாரு. என்னன்னா அது என்ன வரி போட்டிருப்பாருன்னா, விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறதே அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன அப்படின்னா, அடிய எடி மாமா நுனி நாக்கால பொட்டு வச்சா நெட்டி தள்ளாத. நீங்க உச்சபட்சமான கற்பனை இதெல்லாம். நீங்கள் விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறது என்ன, அது சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே அந்த ரசத்தோட கொடுக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் நுனி நாக்கால பொட்டு வச்சா நெட்டி தள்ளாத, நீங்கள் யோசிக்காத முடியாத ஒரு வரிகளை போட முடியுது. அப்படிங்கிறப்ப வித்யாசாகரத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு. ராஜா சார் ஒரு சில இடங்களை கொடுத்துருக்காரு, நம்ம மொத்தமாகவே மறுத்துட முடியாது. ஆனால் பல பாடல்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வந்து மானே தேனே மயிலே குயிலே பொன்மானே, அப்புறம் வந்துட்டு தானா பழுத்த தக்காளியே நீ மூணா உடைஞ்ச முக்காளியே, நான் நோட்டா கொடுப்பேன் பாட்டாளையே வீணா திமிரு ரோட்டாளையே ஓரங்கா சீரங்கா கொப்பரை தேங்காய், இது மாதிரி நீங்கள் ஒரு 500 பாட்டு எடுக்கலாம். 500 பாட்டு எடுக்கலாம். தமிழுக்கு செய்த துரோகங்களா? இல்ல தமிழை வந்து செழுமைப்படுத்துறதுக்கான வேலை இதெல்லாம். என்டர்டெயின்மெண்ட். ஆமா 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 ஆமா. இல்ல அப்படி இல்ல, அப்படி ஒரு சொல்லு தேவையில்லையே. புதுச்சேரி கச்சேரி. ஆமா ஆமா, எனக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு போறீங்க தெரியல. அவர் எழுதினவருக்கும் தெரியாது. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க. புதுச்சேரிக்கு கச்சேரிக்கு என்ன தொடர்பு? அது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பாத்து லோலாக்கு முத்து போல் புல்லாக்கு பாத்துல கூட்டுல ஓடுது வாடுது தகிட தத்தித்தோம். ஏன் நல்ல வரிகள் போடும்? அதாவது எவ்வளவு கூடிய குத்துப்பாட்டுக்குள்ளேயும் நல்ல வரிகள் வைக்கலாம் இல்லையா? அப்போ இல்லை, நிறையா பாட்டு குத்துப்பாட்டுக்குள்ள வந்து தீண்டாமை ஒழிக்க தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அது இதே கபிலனுடைய வரி தான். நீங்கள் ஆரம்பத்தில் விஜய்க்கு பாட்டு கொடுத்துருப்பார். ஆரம்பத்தில் ஆழ்தோட்ட பூபதி நானடா. ஆமாம், இல்லை அந்த பாட்டு இல்லை இது. இது அடியும் உதையும் கலந்து கலந்து விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் ஆடுங்கடா என்ன சுற்றி நான் ஐயனாறு வெட்டு கத்தி அப்படின்னு. இது விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான பாட்டு. ஆமா, டைட். ஆனா ஆமா ஆமா, ஆனா இதுக்குள்ள தன்னை வந்து நம்ம ஒரு தொழிலுக்கு நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு கவிஞன் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள உள்ள நீங்க மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் தண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் தீப்பற்றி எரிகின்ற காட்டு மரம், சேரி இல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேரப்புள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து, அடியும் உதையும் கலந்து கலந்து விரிய விடிய இருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். அந்த ஆடுங்கடா என்ன சுத்துப்பாட்டுக்குள்ள கூட ஒரு 10 பாட்டு மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறது பேருக்கு தாங்க 2 வரி. மற்றதெல்லாம் நீங்க அவ்வளவு பெரிய ரசவாதம் செய்யக்கூடிய வரிகளா வந்து. சரி, நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல பாடலாசிரியர் அவசியமே இல்லை, அந்த சவுண்டுக்கான ஒரு வார்த்தையை போட்டால் போதும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே பூரா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். வந்து ஒரு தூய தமிழோ கவிதையோ இலக்கியமோ ஒரு பாட்டுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி சில இசையமைப்பாளர் பண்ணுறாங்களே, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன கருதுறீங்க? இதை யார் செய்யறான்? இல்லை, இது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தான் அதனால வந்துட்டு அவன் தமிழ் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அப்பட்டமான பொய்.